ஸ்பேஸில் மாட்டிக்கிட்டு இருக்கிற சுனிதா வில்லியம்ஸ் இவங்கள காப்பாற்ற பார்த்தீங்கன்னா 4 பேர் கொண்ட ஒரு குழு பார்த்தீங்கன்னா கிளம்பியிருக்காங்க. ஸோ அது அங்கே அப்படி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ஏன் அவங்களால இங்கேயும் நகர முடியாமல் அங்கேயும் நகர முடியாது, அவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அப்படி என்ன தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதை ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க சுனிதா வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா விண்வெளியே மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே விண்வெளியில் மாட்டிக்கிட்டு இருக்கிற சுனிதா வில்லியம்ஸ் இவங்களை காப்பாற்ற பார்த்தீங்கன்னா 4 பேர் கொண்ட குழு. அது யாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அமெரிக்காவோட ஸ்பேஸ் எக்ஸ் எலன் மஸ்க் அவங்களோட ராக்கெட் பார்த்தீங்கன்னா புறப்பட்டிருக்கோம். அதில் யார் அந்த 4 பேர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜப்பான் ரஷ்யாவை சேர்ந்த 4 பேர் பார்த்தீங்கன்னா விண்வெளி வீரர்கள் பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எலன் மஸ்க் அனுப்பப்பட்ட ஒரு ராக்கெட் பார்த்தீங்கன்னா வெடிச்சு சிதறியிருக்கும். அதனால் ரொம்பவும் பயப்பட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 4 பேரை பார்த்தீங்கன்னா ஏற்றிக்கிட்டு எந்த ஒரு ராக்கெட் பார்த்தீங்கன்னா கிளம்பியிருக்கு. இதோட லேண்டிங் பொசிஷன்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் இது போய் சேஃபாக அங்கே போய் லேண்ட் ஆகுமா என்னன்னு தெரியல. இந்தியாவோட வம்சாவளியான சுனிதா வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மாதங்களாக பார்த்தீங்கன்னா விண்வெளியே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு காப்பாற்றுறது தான் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 முறை பார்த்தீங்கன்னா நாசாவுக்கு கிளம்பி போயிருக்காங்க சுனிதா வில்லியம். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நல்லா நோட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சயின்ஸை பற்றி எதனா கேட்டாங்கன்னா, ரிசர்ச் பற்றி எதனா கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லி கொஞ்ச நாச்சும் மாஸ் காட்ட முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த 2006ஆம் ஆண்டு 2012ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இவங்க நாசாவுக்கு போயிட்டு வந்ததாக சொல்லியிருந்தாங்க. 2 தடவை போயிட்டு வந்தாச்சு. 3வது தடவையும் போயிட்டு வரலாமேன்னு பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸும் ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க கூட இன்னொருத்தவங்க பயணிச்சிருக்காங்க. அது யாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிஞ்சுதா. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 3வது வருஷம் ஜூன் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கிளம்பியிருப்பாங்க விண்வெளிக்கு. அவங்க கூட பார்த்தீங்கன்னா யார் பயணிச்சாங்கன்னா புட்ச் வில்மோர் இவங்க பார்த்தீங்கன்னா கூட இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 9 மாதம் ஆகிடுச்சா. அதனால் என்னென்னா பூமிக்கு திரும்ப சுனிதா வில்லியம்ஸால் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்களோ அவங்களாலையும் வர முடியலப்பா. அங்கே ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 8 நாள் பயணத்தை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பூமிக்கு திரும்பலாமேன்னு பார்த்தீங்கன்னா பிளானோட 2 பேரும் கிளம்பியிருக்காங்க. அங்கே என்ன நடந்ததுன்னா கிளம்புற வழியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ராக்கெட்டு ராக்கெட் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கோளாறால் சிக்கிக்கிட்டு இருக்கு. அதனால் அங்கே இருக்கிற 2 பேரும் பார்த்தீங்கன்னா தவிச்சிக்கிட்டு இருக்காங்க எப்படா பூமிக்கு போகிறதுன்னு. இந்த அந்த ஒரு ராக்கெட்டை மட்டும் தனியாக அனுப்பிச்சிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா பூமியில் போயிருக்கு. ஆனால் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கேயே மாட்டிகிட்டு இருக்காங்க. இதனால் 9 மாதமாக அங்கேயே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன நடந்ததுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் புதிய தேர்தல் பார்த்தீங்கன்னா நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் இவங்க பார்த்தீங்கன்னா நான் பதவி ஏற்ற உடனே பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு கொண்டு வரும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கும் இந்த ஒரு பொறுப்பு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அதிபராகவும் ஆகிட்டார். அதுக்கப்புறம் என்ன சுனிதா வில்லியம்ஸை காப்பாற்றுற வேலை தாண்டான்னு இருக்குன்னு பார்த்தாக்கா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் நடந்தது. அதாவது என்ன டொனால்ட் ட்ரம்ப்போட நண்பனான எலன் மஸ்க் இவங்களோட ஸ்பேஸ் எக்ஸால் கொண்டு வந்துடலான்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு செய்கிறாங்க. இதனால் என்ன நடந்ததுன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் பார்த்தீங்கன்னா ஒன்று வெடிச்சு செத்துருக்கும். இதனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாமே சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு கொண்டு வந்தாகணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் முடிவெடுத்தார். அதன்படி 2025ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா மார்ச் 11 இந்த மாதம் தான் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா பால்கன் 9 ராக்கெட்டை பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த ராக்கெட் மட்டும் ஸ்பேஸுக்கு போகலை. அந்த ராக்கெட் கூட பார்த்தீங்கன்னா 4 பேர் ரஷ்யா ஜப்பானை சேர்ந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா கிளம்பியிருக்காங்க. சாரி நான் உங்களுக்காக மாற்றி சொல்லிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த 2 பேர் போயிருக்காங்க. ஜப்பானை சேர்ந்த ஒருவர், ரஷ்யாவை சேர்ந்த ஒருவர் பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 பேர் போயிருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருந்தது கிளம்புறதுக்கு. கடைசி டைமில் பார்த்தீங்கன்னா ராக்கெட்டில் ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. அதனால் கொஞ்சம் பிரச்சனையாக பேசப்பட்டது. அங்கே கிளம்புற ராக்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமை பிரேக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணி செஞ்சுருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த தொழில்நுட்ப கோளாறு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு தயாராக இருந்தாங்க. வானத்துலேயும் கிளப்பிட்டாங்க அந்த ஒரு ராக்கெட்டை. இந்த ஒரு ராக்கெட் எங்கே இருந்து அனுப்பப்பட்டதுன்னா புளுடோரியாவில் இருக்கிற கென்னடி விண்வெளி மைதானத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அதிகாலை 4:33 டைமுக்கு பார்த்தீங்கன்னா பால்கன் 9 ராக்கெட் பார்த்தீங்கன்னா அனுப்பப்பட்டாகி வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா போயிடுச்சு அங்கே ஸ்பேஸை சுனிதா வில்லியம்ஸ் இருக்கிற இடத்துல. இவங்க 4 பேர், அங்கே இருக்கிற 2 பேர், மொத்தம் இந்த 6 பேர் எப்போ திரும்பி பூமிக்கு வர போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 2025 மார்ச் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இவங்க பூமிக்கு வந்துடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.